ஸோ இது ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த அக்கா ஒர்க் பண்றாங்க. என்ன ஒர்க் பண்றாங்க? பெருக்கிற வேலை செய்றாங்க. ஸ்வீப்பிங், மாப்பிங். ஒருவேளை இந்த அக்காக்கு 2 மாசமா சம்பளம் தரல வச்சு இவங்க என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற இந்த அக்காவால லேபர் கோர்ட்டு போக முடியுமா? இந்த எக்ஸாம்பிளே சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல. ஜென்ரலா அந்த லேபர்ன்ற வார்த்தை கனெக்டட் வித் இண்டஸ்ட்ரி தானே. இந்த அக்காக்கு என்ன தோணும்? நான் ஒர்க் பண்றது ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரி கிடையாது. இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணா லேபர் போலாம். இப்படி ஒரு லேபர்லாம் எனக்கு அப்ளை ஆகும். ஒரு டவுட் வருது இல்ல. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போலாம். 1970 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு வெர்சஸ் ராஜப்பா. கேஸ் நேம் வந்து உங்க பேப்பர்ல போட்டிருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, பாத்துருங்க. பட் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒரு பேசிக் லாவை சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஜட்ஜ் நினைச்சா இன்னோவேட்டிவா இன்டர்பிரட் பண்ண முடியும், இன்னோவேட்டிவா யோசிக்க முடியும்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜட்ஜ்மெண்ட் இது. ஆனா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிருஷ்ணகிரி தெரியும்ல. ஒருவேளை தெரியாதவங்க சர்ச் பண்ணுங்க. லேபர் சம்பந்தப்பட்ட நிறைய தீர்ப்பை கொடுத்த ஒரு முக்கியமான ஜஸ்டிஸ். ஸோ இந்த கேஸ்ல, இந்த ஜட்மெண்ட்ல கிருஷ்ணகிரி சொல்றாரு ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, நீங்க ஒரு இடத்த பாக்குறீங்க, இல்ல ஒரு கம்பெனி பாக்குறீங்க, நீங்க ஒரு இடத்த பாக்குறீங்க, எதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவீங்க? அந்த இடத்துக்குள்ள இருக்கிற மிஷின்ஸை பொறுத்தா, அவுட்புட்டை பொறுத்தா, இல்லை ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது அதை பொறுத்தா? அந்த அவுட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு விஷயத்தை இண்டஸ்ட்ரி டிஃபைன் பண்ண வேணாம். அந்த இடத்துக்குள்ள நடக்கிற ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்கோட சிஸ்டத்தை பாருங்க. நீங்க பாக்குற இடத்துல நடக்கிற ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க் வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்க வச்சுக்கணும். அதாவது ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்ட். நீங்க இந்த வேலை செய்யணும், நீங்க இந்த வேலை செய்யணும், கரெக்டா ஆர்கனைசேஷன் இருக்கு வச்சுக்கணும். ரெண்டாவது, அந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு, எம்ப்ளாயி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அப்ப எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கு நடுவில் ஒரு கோஆபரேஷன் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன், அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்பரா ஒரு குட்ஸோ இல்ல சர்வீஸோ உற்பத்தி பண்ணப்படுதுன்னா அந்த பகுதியை நீங்க இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம். அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரும் லேபரா பார்க்கலாம். இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல. ஏதோ ஒரு பிளேஸ்ல வேலை சிஸ்டமேட்டிக் நடக்குது, ஆர்கனைஸ் நடக்குது. அங்க எம்ப்ளாயர் இருக்காங்க, எம்ப்ளாயி இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹியூமனுக்கு தேவையான ஒரு நீடை உற்பத்தி பண்றாங்கன்னா அந்த இடத்த இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம். அங்க ஒர்க் பண்றவங்கள லேபரா பார்க்கலாம். அப்ப லேபரா பார்த்துட்டா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்ன பண்ண முடியும்? லேபர் கோர்ட்டுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எதுவும் வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல ஆர்கனைஸ்டா இருக்கா? கண்டிப்பா இருக்குல்ல. டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், கிளீனர்ஸ், ஸ்வீப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. சிஸ்டமிக் ஆக்டிவிட்டி. அடுத்து, அங்க சம்பளம் தர்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா? முதலாளி தொழிலாளின்னு வேலை இருக்கா? இருக்கு. சம்பளம் தராங்க சில பேர், சம்பளம் வாங்குறாங்க சில பேர். அதுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கு. செகண்ட். மூணாவது, ஹியூமன் நீட் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு குட்ஸையோ சர்வீஸையோ ப்ரொடியூஸ் பண்றாங்களா? ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஹெல்த் கேரை உருவாக்குறாங்க. அப்ப இங்க ஒர்க் பண்ற அந்த ஸ்வீப்பருக்கும் லேபர் ரைட்ஸ் உண்டு. லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். என்ன ஆகுது? ஜஸ்ட் ஒரே ஒரு ஜட்மெண்ட்னால நம்ம பாக்குற பார்வை மாறுதில்ல. ஹாஸ்பிட்டலையும் இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம், ஸ்கூலையும் இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம், அங்க ஒர்க் பண்றோம் லேபரா பார்க்கலாம். அப்ப டெஃபினேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்ன ஆகுது? வைடன் ஆகுதுல. அப்ப டெஃபினேஷன் ஆஃப் லேபர் என்ன ஆகுது? நிறைய பேர் கவர் பண்ணுது, இன்க்ளூசிவ் உருவாக்குதுல, ஒரு சேஃப் கார்டு ஷீல்டு உருவாக்குதுல. எஸ், ஆக்சுவலா 1947ல இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ இந்த ஆக்டை தான், இந்த சட்டத்தை தான் விசாரிச்சுட்டு இருக்கு. 1978 பார்த்தோம்ல, ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கிருஷ்ணயர் ஜஸ்டிஸ் எந்த ஆக்டை பத்தி பேசுறாருன்னா, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல இருக்கிற வாட் இஸ் இண்டஸ்ட்ரி டெஃபினேஷன் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரி டெஃபினேஷன் எப்படி பார்க்கலாம்? இண்டஸ்ட்ரி டெஃபினேஷனை தோற்றத்தை மட்டும் வச்சு பார்க்காம அது என்ன பண்ணுது வேலை, எப்படி பண்ணுது வேலை. ட்ரிபிள் டெஸ்ட். வாட் இஸ் ட்ரிபிள் டெஸ்ட்? பார்த்தோம்ல, சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்றாங்களா, கோஆபரேஷன் இருக்கா, எம்ப்ளாயி ஒரு ஹியூமனுக்கு தேவையான நீடை ப்ரொடியூஸ் பண்றாங்களா, இந்த மூணும் இருந்தால் அந்த பகுதி இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம். ட்ரிபிள் டெஸ்ட்னு உருவாக்குறாங்க. 1970 ஜட்ஜ்மெண்ட் வழியாக ஒரு ட்ரிபிள் டெஸ்ட் உருவாக்கப்படுகிறது. அந்த ட்ரிபிள் டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒருத்தர் ஒர்க் பண்ற இடம் இண்டஸ்ட்ரியா இல்லையான்னு ஈஸியா முடிவு பண்ண முடியுது. ஸோ 1947ல போட்ட ஒரு ஆக்டை இன்டர்பிரட் பண்ணி வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் 1978 ஜட்ஜ். ஓகேல, ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸோட முக்கியமான பிரச்சனை பத்தி 1947 ஆக்டை பத்தி. அந்த ஆக்டை இன்டர்பிரட் பண்ணி அந்த டெஃபினேஷனை வைடர் பண்ணி ஒரு வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் 1970 ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஓகேல, கிளியர்ல. ஸோ இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ சொல்ல போறதா கோர் இம்பார்ட்டன்ட் நியூஸோட கோர் ஐடியாவே தான். ஸோ ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். 1947ல வந்த ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டை இன்டர்பிரட் பண்ணி வந்த ஜட்ஜ்மெண்ட் தான் 1978 கிருஷ்ணயர் ஜட்ஜ்மெண்ட். ஒருவேளை இந்த ஆக்டை தூக்கி வச்சுக்கலாம். இந்த ஆக்டை தூக்கியாச்சு. இப்போ ரீசெண்டா வந்த கவர்மெண்ட் இந்த ஆக்டை தூக்கிட்டு, பார்லிமெண்ட் தூக்கிட்டு புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியல் கோட் உருவாக்குறாங்க வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். இப்போ நியூ கோட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பழைய ஆக்ட் இருந்துச்சுல, இந்த பழைய ஆக்ட் பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, ஜட்ஜ்மெண்ட், ட்ரிபிள் டெஸ்ட், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த ட்ரிபிள் டெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த நியூ ஆக்டை பார்க்கலாமா, இல்ல இதெல்லாம் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம்? இது லாஜிக். இந்த ட்ரிபிள் டெஸ்ட் முக்கியம் இல்ல. ஈவன் பழைய ஆக்டை என்டர் பண்ணி வந்த ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் அந்த ட்ரிபிள் டெஸ்ட் நிறைய பேர் சேஃப்கார்ட் பண்ணுது. கரெக்டா? பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து மாறி இருக்கு. ஓரளவு கிளியர் இல்ல. அகைன் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020. இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட பழைய லாஸ்லாம் இருக்குல்ல, அதாவது கம்பைல் பண்ணி புதுசா வந்த ஒரு கோட் 2025ல நடைமுறைக்கு வந்தது. அப்போ இது வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கிடையாது. 1947 லாலாம் கிடையாது. 47 லாவே போயிடுச்சுன்னா
அதுக்கு வழியா வந்த 1970 ஜட்மெண்ட் வேலிடா இல்லையா? ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, ஈவன் ஜட்மெண்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் குட்டா இருந்தாலும், கிருஷ்ணர் சொன்ன அந்த ட்ரிபிள் டெஸ்ட்ல யூஸ்ஃபுல்லா இருந்தாலும், அந்த பழைய ஜட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணி இந்த நியூ லாவை பார்க்க வேண்டாம், பழைய அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் புதுசா ஒரு இஷ்யூ வருது. இப்போ நாளைக்கு ஒரு புதுசா ஒரு லேபர் இஷ்யூ வருதுன்னா அந்த இஷ்யூ எப்படி பார்க்கலாம், அந்த இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை எப்படி பார்க்கலான்றத பழைய ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி யோசிக்காம நியூ டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை கண்டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்டர் பண்ணி யோசிக்கும். இது யார் சொல்லியிருக்கா? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் சொன்னது கிடையாது. இந்த தீர்ப்பை வழங்கியது 9 ஜட்ஜ் பெஞ்சஸ், 9 பேர் கொண்ட ஜட்ஜஸ் சொன்ன தீர்ப்பு. இந்த கோர் பாயிண்ட் புரியுதா? இப்போ நாளைக்கு ஒரு இஷ்யூ நடக்குது. இப்போ அதில் ஒரு ஜட்ஜ் யோசிக்கணும், வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அந்த கொஸ்டினை 1947 ஆக்டை வச்சு பார்க்க முடியாது. அந்த ஆக்ட் தூக்கியாச்சு, புதுசாக வந்தாச்சு. அட் தி சேம் டைம் ஒரு ட்ரிபிள் டெஸ்ட் பார்த்தோம்ல, ட்ரிபிள் டெஸ்ட் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. ட்ரிபிள் டெஸ்ட் வந்து அந்த ஆக்டுக்கு வந்தது பழைச பேஸாக வச்சுக்கிட்டு அந்த நியூ கோடை பயன்படுத்த வேணாம். ஓகேவா? அந்த நியூ கோடை படிங்க, அதில் என்ன போட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி டெஃபினேஷனை உருவாக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் தி நியூ லா இட்செல்ஃப், விச் மீன்ஸ் ஃப்ரெஷ் ஸ்லேட் சொல்லலாமா, புதுசாக ஆரம்பிக்கும். ஸோ கிளியர் இல்லை? இப்போ அடுத்த டவுட் வரும்ல, நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த நியூ இஷ்யூவை நியூ லா பேஸ் பண்ணி யோசிக்கலாம். பட் ஆல்ரெடி பழைய இஷ்யூ இருக்கும்ல, இந்த கோடு வரதுக்கு முன்னாடி நடக்கிற இஷ்யூஸ் இருக்கும்ல, பெண்டிங் கேசஸ் இருக்கும்ல, அந்த பெண்டிங் கேசஸ்க்கு இஷ்யூஸ்க்கு எதை பார்க்கலாம்? ஸோ ஓல்டர் இஷ்யூஸ்க்கு ஓல்டர் லாஸ், ஓல்டர் இன்டர்பிரேஷன் ஜட்மெண்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஃபியூச்சர்ல வரப்போற நியூ இஷ்யூஸ்க்கு மட்டும் அந்த நியூ லாவை பயன்படுத்தும். ஸோ என்ன பண்ணல, ரெட்ரோஸ்பெக்டிவா போயிட்டு பழைய கேசஸ்க்கு இது அப்ளை ஆகுன்னு சொல்லல, நியூ கேசஸ்க்கு மட்டும் தான் இது அப்ளை ஆக போகுது. நியூ டெக்ஸ்ட் பழைய கேசஸ்க்கு பழைய ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இல்லை, கிளியர் இல்லை? ஸோ 1 செகண்ட் ரிமைண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? 3 பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓப்பன் டோர்னு சொல்லலாமா, அதாவது 1978 ஒரு ஜட்மெண்ட்னால இண்டஸ்ட்ரியோட டெஃபினேஷன் வைடன் ஆகுதா? ஸோ இண்டஸ்ட்ரி காட் எ வைடர் மீனிங். அந்த வைடர் மீனிங்னால யாருக்கு நல்லது? லேபர்ஸ்க்கு நல்லது. இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு இந்த வார்த்தை சொல்லலாமா, கிளீன் பிளேட் சொல்லலாமா? இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு நியூ கோட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த நியூ லா நியூ கோட்ல என்ன போட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். பழைய லாஸ் வழியா வந்த பழைய ஜட்மெண்ட்ஸை எடுத்துட்டு வர வேண்டாம், கிளீன் ஆரம்பிக்கலாம். நியூ கோட், அந்த நியூ கோடை படிச்சு என்ன இன்டர்பிரேஷன் தோணுதோ அது வழியாக ஜட்மெண்ட் தரும். பழைய ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே பழைய லாஸோட இன்டர்பிரேஷன், அது தேவையில்லை. அதான பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட், கிளீன் பிளேட், நியூ கோட், நியூ இன்டர்பிரேஷன் பேஸ்ட் ஆன் தி நியூ டெக்ஸ்ட். கரெக்டா? பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகி இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா இஷ்யூஸ்க்கும் நியூ கோடை படிச்சு தீர்ப்பை தரலாம். பட் இந்த கோட் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பழைய இஷ்யூஸ், பழைய கேசஸ், ஓல்டர் ஃப்ரேம் ஒர்க்கே ஃபாலோ பண்ணலாம். அதான பழைய ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தரலாம். ஸோ கிளீன் பிளேட்டா இருந்தாலும் 2 ட்ராக்ஸா, பழைய டிஸ்பியூட்டுக்கு பழைய மெத்தட், நியூ டிஸ்பியூட்டுக்கு நியூ கோட். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கு 3 பாயிண்ட். 1978 இண்டஸ்ட்ரி டெஃபினிஷன், வைடர், நியூ கோட், நியூ இன்டர்பிரேஷன், ஓல்டர் டிஸ்பியூட், ஓல்டு ஃப்ரேம் ஒர்க். இந்த எல்லா பாயிண்ட்ஸும் யார் சொன்னது? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ். எல்லா ஜட்ஜஸும் இதே பாயிண்ட் சொன்னாங்களா? கிடையாது. 9 ஜட்ஜஸ்ல ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் இன்னொரு டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. அந்த ஒரு ஜட்ஜ் உமன் ஜட்ஜ் நாகரத். ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ 1978 கொடுத்த ஜட்மெண்ட் பழைய லாஸ் பேஸ் பண்ணி இருந்தாலும் அந்த ட்ரிபிள் டெஸ்ட் இப்போ வரைக்கும் ரிலவெண்டா இருக்கு. அந்த பாயிண்ட் புரியுதா? அந்த டெஃபினேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? ப்ராடரா இருக்கு. இந்த ப்ராடரா இருக்கிறதுனால நிறைய லேபர்ஸ் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கே தவிர பிரச்சனை வரும். இந்த ட்ரிபிள் டெஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அது வேணாலும் மாற்ற. பட் ஆல்ரெடி சரியா இருக்கும்போது எந்த காரணத்துக்காக, எந்த லாஜிக்கல் ரீசனிங்காக இந்த டெஸ்ட் எல்லாமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல? புதுசா ஒரு லா வர்றதுனால மட்டுமே இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஜட்மெண்ட்டும் பழைய ஜட்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஒரு ஜட்மெண்ட் பழைய ஜட்மெண்ட் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லக்கூடாது. இப்போ ரிலவெண்டா இருக்கான்னு பாருங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல, நகரத்துல பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ட்ரிபிள் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்ரிபிள் டெஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ராடன் ஆகுதுல, தட் இஸ் மோர் ரிலவெண்ட் இன் திஸ் கண்டெம்பரரி வேர்ல்ட். என்ன ரீசன்? 1970s 60s அந்த டைம்ல நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணது கவர்மெண்ட் மேனேஜ் தி இண்டஸ்ட்ரீஸ். பட் இந்த காலகட்டத்தில் பிரைவேடைசேஷன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், எல்லா இண்டஸ்ட்ரியும் பிரைவேடைஸ் ஆகப்பட்டு இருக்கு. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் வித்துட்டு இருக்கு. அப்ப மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட்டா இருக்கும்போது பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள லேபர்ஸோட லீகல் ப்ரொடெக்ஷன் எப்போதுமே வீக்கா இருக்கும். அப்ப வீக்கா இருக்கிற இந்த டைம்ல லேபர்ஸோட டெஃபினேஷன் வைடரா இருக்க வேண்டியது அவசியம். இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல? இந்தியாவோட சேஞ்சிங் ஸ்டைல் ஆஃப் எக்கனாமி, மாற்றம் அடையக்கூடிய இந்த பொருளாதாரத்துக்கு எல்லாரும் உள்ளடக்கிய ஒரு லேபர் டெஃபினேஷன் முக்கியம். அந்த லேபர்ஸை பாதுகாக்கிற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி டெஃபினேஷன் வைடராகவும் இன்க்ளூசிவாகவும் இருக்கு. அப்போ ஜஸ்ட் ஒரு லா புதுசா வரதுனால, ஒரு கோடு புதுசா வரதுனால பழைய ஜட்மெண்ட்ஸ் வேணாம், புது டெக்ஸ்ட்டை இன்டர்பிரட் பண்ணி யோசிக்கலாம்னு சொல்லும்போது இந்த இன்சைட்ஸ் வந்து ப்ராக்ரஸிவ் உருவாக்கல, டவுட்ஃபுல் உருவாக்கு. ஆல்ரெடி சேஃபா இருக்கிற ஒரு லேபர்ஸை வீக் ஆக்க ஒரு சான்ஸா இருக்கு. தேர்ஃபோர் மெஜாரிட்டி ஜட்ஜஸ் ஒரே கருத்தை சொல்லியிருந்தாலும் இதை ரீகன்சிடர் பண்ணும். ஸோ இது வந்து நகரத்தினாவோட டிசென்ட் வாய்ஸ். எப்பொழுதுமே ஒரு டிசென்ட் வாய்ஸ் எல்லாரும் ஒன்று சொல்றாங்கன்னா அதுக்கு மாற்று கருத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன விஷயம்? ஒரு விஷயத்த இன்னொரு வகையில பாக்குறது, ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க வைக்கிறது யாரு? டிசென்ட். பாயிண்ட் புரியுதுல? உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒரு ஃப்ரெஷ் இன்டர்பிரேஷன் கிடைக்கணும்னா, இல்ல உங்களை பத்தியே, உங்க லைஃப் பத்தியே ஒரு நியூ இன்டர்பிரேஷன் கிடைக்கணும்னா நீங்க எதிர்பார்க்க வேண்டியது, நீங்க கேட்க வேண்டியது டிசென்ட் வாய்ஸ். பார்க்க கிரிட்டிக் மாதிரி இருந்தாலும் நமக்கு நம்மளை பத்தியான ஒரு நியூ ஃப்ரெஷ் வாய்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகே இல்லை, கிளியர் இல்லை? ஸோ இந்த ஆர்டிகல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 4 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்: ஓப்பன் டோர், கிளீன் ஸ்டேட், 2 ட்ராக்ஸ் அண்ட் ஃபைனலி டிசென்ட் வாய்ஸ். அண்ட் டிசென்ட் வாய்ஸ் வழியாக நமக்கு ஒரு முக்கியமான கான்ஃப்ளிக்ட் தெரிய வருது. பார்லிமெண்ட்
அடிக்கடி லாஸை மாற்றிட்டே இருக்கலாம். புது லா வர வர இந்த பழைய லா பேஸ் பண்ணி ஜட்மெண்ட் இருக்கும்ல, பழைய லா பேஸ் பண்ணி வந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட். எல்லா ஜட்மெண்ட்ஸ்லயும் இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, இந்த எல்லா ஜட்மெண்ட்ஸும் ஜஸ்ட் நாட் இந்த லா ஒரு இன்டர்பிரேஷன் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஜட்மெண்ட் வழியாக ஏதோ ஒரு லேபரையோ ஏதோ ஒரு பீப்புளையோ சேஃப்கார்ட் பண்ண வந்த ஜட்மெண்ட். அப்போ ஜஸ்ட் ஒரு நியூ லா வரதுனால பழைய சேஃப்கார்ட்ஸ் ஏன் ரிமூவ் பண்ணும், பழைய சேஃப்கார்ட்ஸ் ஏன் லாஸ் பண்ணும்? அப்போ என்ன பண்ணலாம்? எப்படி பழைய ஜட்மெண்ட்ஸ்குள்ள இருக்கிற எல்லா சேஃப்கார்டும் ஒரு நியூ சிஸ்டத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? How the old judgments, all the safeguards can travel into the new system.